வெல்கம் டு மார்க்கெட்டிங் எட்ஜ். சோஷியல் மீடியாவை திறந்தாலேயே ரொம்ப சீப்பான ஒரு விலைக்கு நாங்கள் வந்து லீட்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறோம் உங்களுடைய பிஸ்னஸுக்கு அப்படிங்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டை எங்கே இருந்தாலும் பார்க்க முடியுது. பட் இந்த மாதிரியான சீப் லீட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் ரொம்ப டேஞ்சரான விஷயம். அதை ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஆட் கேம்பெயின் ரன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு லீடை வந்து ஜென்ரேட் பண்ணிட்டீங்க. இப்போ இதை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப வந்து என்ஜாய் வந்து பண்ணக்கூடாது. நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக லீட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்களே உங்களுடைய பிஸ்னஸை கில் பண்ணுறதுக்கான ஆக்ஷனை தொடங்கிட்டீங்க அப்படிங்கிறது தான் மீனிங். உண்மையான ஆட் கேம்பெயின் சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா கன்வர்ஷன் ரேட்ல தான் இருக்கும். ஸோ எல்லா லீடுமே உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. இது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5%லேருந்து மேக்ஸிமம் 20% வரைக்கும் தான் இருக்கும். மற்ற லீட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வேஸ்ட்டாக தான் போகும். பட் நீங்கள் சீப் லீட்ஸை வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா இதோட கன்வர்ஷன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் குறையிறதுக்கு தான் அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்கள் அப்படி ஜென்ரேட் பண்ணும்போது உங்களுடைய சேல்ஸ் டீமோட எஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போகுது. அதை தவிர ஒவ்வொரு லீடையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அதற்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த காஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட்டாக போகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. இதனால தான் எப்போவுமே சீப் லீடை வந்து ஜென்ரேட் பண்ண உடனே நீங்கள் அப்படியே சக்ஸஸ் ஆனது மாதிரியான ஒரு என்ஜாய்மெண்ட்டை நீங்கள் பண்ணவே கூடாது. எப்பவுமே ரியல் சக்ஸஸ் அப்படிங்கிறது கன்வர்ஷன் ரேட்ல தான் இருக்கு. ஸோ ஒரு கேம்பெயின் 20 ரூபாய்க்கு லீட் ஜென்ரேட் பண்றதை விட இன்னொரு கேம்பெயின் 150 ரூபாய்க்கு ஜென்ரேட் பண்ற லீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குவாலிட்டியா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ஒரு ஒர்த்தான கேம்பெயின் ரிசல்ட் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்பவுமே லீட் ஃபோக்கஸ்டா இருக்காதீங்க, கன்வர்ஷன் ரேட் ஃபோக்கஸ்டா இருங்க. அப்பதான் உங்களுடைய ஆட் கேம்பெயினோட சக்சஸை உங்களால ஈஸியா வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோல சீப் லீடோட அந்த டேஞ்சரஸ் பக்கத்தை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதோட எஃபெக்டிவ்னஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதே மாதிரியான மார்க்கெட்டிங் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.